மனசுலாயோ மனசல் ஐயோ ஐயோ ஓகே சூப்பர். எனக்கு புரியுது தமிழ் தலைவர் கேரளால தான் இருக்காங்க. ஆமா அதுக்காக எல்லாம் போக கூடாதுங்க. ஓகே மக்களே, ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க PKL சீசன் 11 அப்படின்னு சொல்லும்போது டப்பு இந்த பக்கம் வந்து என்ன யோசிப்பீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் அவரோட கேப்டன் யாரு அப்படின்றதான் கேள்விக்குறி பயங்கரமா இருந்துட்டு இருந்துச்சு. நேத்து அதுக்கான மீட் வந்து சென்னையில போயிருந்தது. அந்த பிரஸ் மீட்ல கேப்டன் யாரு, கேப்டன் யாரு, ரஞ்சித் அண்ணா உள்ள வருவாரா மாட்டாரா, அத பத்தின அப்டேட் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க கோச்சஸ். அத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப அவங்க மைண்ட் செட் கேப்டன் யார் சொல்லிடுங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தமிழ்ல பாத்துட்டு வந்திருப்பாங்க. ஓகே ஓகே. அப்புறம் எதுக்குடா வீடியோ? இனிமே தமிழ் மட்டுமே 10 தமிழ் போட்டு விட்டுருங்களா போங்களா? இல்ல பல பேர் தமிழ்ல பார்த்து தான் போறாங்களா? அப்படியா? ஐயோ டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா உள்ள வாங்க. இனிமே தமிழ்லே கிடையாது நம்ம வீடியோக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கலம் வந்து இங்கிலாண்டோட கோச் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்டோட கோச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை ஒன்று படைச்சிருக்காரு. சாதனை சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் ஒரு விஷயம் ரெக்கார்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். அதே பத்தின டீடைலும் உள்ள இருக்கு. அதுக்கப்புறம் துலீப் டிராபி பக்கம் இருக்கு. துலீப் டிராபில வந்து இப்ப ஸ்குவாட்ல பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்டேட் எல்லாமே இல்ல ஒரு சில இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அது ஒரு விஷயம் இருக்கு. சோ இப்படி எக்கச்சக்கமா அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல இன்ட்ரோ முடிஞ்சு வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரெடி. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். எடுத்தவனே தமிழ் தலைவாஸ் நியூஸ் தான் சொல்ல போறான் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைப்பீங்க. இவனும் அப்படிதான் நினைக்கிறான். ஆனா அதான் கிடையாது. இப்பெல்லாம் வீடியோ எல்லாம் எண்ட் வரைக்கும் பாக்குறாங்களா? எண்ட்லயும் வைக்க கூடாது, ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரைட்டா எண்டுக்கு போயிடுறாங்களா? நம்ம இடையில எங்கனே தெரியாம திடீர்னு போட்டு விட்டுறணும். ஓகே ஃபைன். எங்க வரும்னு தெரியலங்க. நாங்க ஃப்ளோல பேசும்போது டப்புன்னு எங்கேனா வரும். வாட்ச் பண்ணிட்டு இருங்க. இங்கிலாந்து பக்கம் வருவோம், இங்கிலாந்து மேட்ச் பக்கம் வருவோம். பிகாஸ் வந்து டெஸ்டோட கோச்சா இருக்கிற நம்மளோட பிரெண்டன் மெக்கலம் வந்து ஒரு சாதனை படைச்ச கிட்டத்தட்ட வந்து 10 சீரிஸ் ஆடி இருக்காரு. இது வரைக்குமே 10 சீரிஸ் வந்து கோச் பண்ணிருக்காரு. அதுல வந்து ஒரே ஒரு சீரிஸ் மட்டும் தான் தோத்துருக்காங்க. யாரு கூட? இந்தியா கூட. என்ன ஊருக்கே பருப்பானாலும் இங்க ஒண்ணும் இல்லைன்ற மாதிரிதான் இந்தியா கூட மட்டும் தோத்துருக்காங்க. மத்தபடி எல்லா இடத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லான ஒரு கோச்சா தான். அதுல 2 சீரிஸ் வந்து டிராப் பண்ணிருக்காரு. மத்தது எல்லாமே வெற்றி தான். இப்ப கடைசியா ஸ்ரீலங்காவுக்கு எதிராகவுமே கடைசி போட்டி தோத்திருந்தாலும் சீரிஸ் வின் பண்ணிட்டாங்க. சோ இங்கிலாந்து வந்து நல்ல டாமினண்டா இருக்காங்க. என்ன ஒண்ணு, அந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல தான் மேலேயே வர மாட்டாங்க, வரவும் முடியாது. அதான் உண்மையும் கூட. இந்தியா ஆஸ்திரேலியா தாங்க ஃபைனல் ஆட போறாங்க. இல்ல எந்த மாற்று கருத்து கிடையாது. இதுல யாரு கப்படிக்க போறான்றதான் தெரியல. ரோஹித் சர்மாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? சரி, இப்போ இங்கிலாந்த பத்தி பேசிட்டீங்க. இன்னொரு அப்டேட்டையுமே சொல்லிடுறேன். இங்கிலாந்தோட டெஸ்ட் ஸ்குவாட் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 17 பேர் கொண்ட ஸ்குவாடு. எந்த டீமுக்குன்னு கேளுங்க? எந்த டீம்? பாகிஸ்தான் டூருக்கு. அது எதுக்கு 17 பேரு ஒலிபப் கேப்டனா போட்டு விட்டுட்டு பென் ஸ்டோக்ஸ் ரெஸ்ட் சொல்லலாம். அப்புறம் வந்து யார அனுப்பி விடலாம்? ஜோ ரூட் போதும். அவ்வளவுதான். 2 பேர் மட்டும் அனுப்பிச்சு சொல்லு. 2 பேர் நின்று ஒரு 200 அடிப்பாங்க, 300 அடிப்பாங்க. அது போதும் பாகிஸ்தானுக்கு. ரிஸ்வான் மட்டும் அவுட். அட்கின்சனையே அனுப்பிச்சு விட்டுறோம் பவுலிங். சரி ஓகே. போட்டு ஆண்டர்சன் இல்ல போட்டு பாரு. எதுக்கு அந்த டீம்னு தெரியல. பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்பதான் வந்து பாகிஸ்தான் அடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப அடுத்த அக்டோபர்ல இங்கிலாந்துமே பாகிஸ்தானுக்கு டூர் போறாங்க. சோ அதற்கான ஸ்குவாட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல பெரிய விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிட்டாரு ஸ்குவாடுக்கு. சோ அது வந்து பெருசா பார்க்கப்படுது. அது கூடவே ஸ்பின்னர்ஸா இருந்த லீச் அண்ட் அகமது வந்து இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்காங்க ஸ்குவாடுக்கு. சோ ஒரு ஸ்பின் யூனிட்டோட போறாங்க பாகிஸ்தானுக்கு. இதுக்கு அந்த யூனிட்டே இல்லாம போனாலும் ஜெயித்தாண்டா வர போறாங்க. ஓகே, இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் வந்து டாமினேட் பண்ண போறாங்கிறது இல்லையே தெளிவா தெரியுது. பட் பாகிஸ்தான் இருந்து மீண்டு வருவார்களா இல்லையான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் உள்ள இருக்கிற பிரச்சனைல இருந்து மீண்டு வரணும். அப்புறம் தான் மேட்சுக்குள்ள மீண்டு வரணும். டீம் வைக்க போறாங்க. ரீசெண்டா பாபர் அசாம் எல்லாம் பயங்கரமா டிசப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல வந்து ஒரு உள்ளூர் டோர்னமெண்ட் மாதிரி டொமஸ்டிக் வந்து 50 ஓவர் டோர்னமெண்ட் நடக்குது. 5 டீம் பிரிச்சிருக்காங்க. ஒரு டீம்ல கூட பாபர் அசாம் கேப்டனா கிடையாது. அவ்வளவுதான். கோலி மாதிரி அவரும் ஒதுக்கிடுறாங்க. முடிஞ்சு போச்சு. கோலி ஒதுக்குறதுக்கு வேற ரீசன் இருக்கு. கங்குலி தான் உண்மையான ரீசன். பாபர் அசாம் ஒதுக்குறதுக்கு கோலி ஒதுக்குறது கங்குலி தான் ரீசனா தான் சொல்றேன். நான் எதுவும் சொல்ல வரல. நீ தான் சொன்ன வெல்ல. நீ என்னடா? நான் எதுவுமே சொல்ல. கங்குலி தான் ரீசன் சொல்லுங்க. நான் தைரியமான ஆளா சொல்லி பாருங்க அப்படின்னா சொல்லிட்டேன். சரி, இந்த பக்கம்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் ஒரு சூப்பரான நியூஸா இருந்தாலும் இன்னொரு பயங்கரமான நியூஸ் ஒண்ணு இருக்கு. காத்திருந்து காலங்கள் போடுதடி. அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்சுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் வந்து அங்க வந்து வெதர் சரியில்லை, மழை வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய அவுட்ஃபிட் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் ஆச்சு. இப்போ வரைக்குமே வந்து ரச்சின் ரவீந்திரா பேடப் பண்ணி உள்ள போகல. இந்த பக்கமும் யாரு ரஷித் கான் பவுலிங் எடுத்து உள்ள போகல. பிகாஸ் இது வரைக்கும் மேட்ச் நடக்கவில்லை. டே 3 ஆக்சுவலி டே 1, டே 2, டே 3 3 நாளுமே கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. கிரவுண்ட் எல்லாம் எடுத்துட்டு புதுசா அங்க பிளேஸ் பண்ணி ஃபேன் எல்லாம் வச்சு கிளீன் பண்ணி 20 ஓவர் மேட்ச் ஒயிட் பால் ஆடுறோம். நம்ம சும்மா அங்க வந்து ஆடவிடலாம்லடா. ஆடுங்க. இன்டர்நேஷனல் பிளேயர் வேற இல்ல. ஆமா. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க பிச்சே கிடையாது. நான் மேட் போட்டு தானே ஆடிட்டு இருக்கோம். சொல்லாத பெருமையா சரி ஓகே. அந்த நொய்டாவை பொறுத்த வரைக்கும் நொய்டாவை எதுக்கு சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப பக்கமா இருக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அவங்க வந்து காபூல் போறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக தான் சூஸ் பண்ணாங்க.
பட் அது வந்து இவங்களுக்கு இவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்டா அமையும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்பயாச்சும் தான் டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அதுலயும் இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பார்க்க. நொய்டா கிரவுண்ட் ஸ்டாப்ஸும் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. 3வது நாளுமே கால்ட் ஆஃப் தான் ஆயிருக்கு ஆப்கானிஸ்தான் வெஸ்ட் நியூசிலாந்து டெஸ்ட் போட்டி. அவ்வளவுதான். இப்ப எங்க வரணும்னு பாத்தீங்கன்னா செல்லிங் கண்டென்ட் பக்கம் வரணும் இல்லையா? தமிழ் தலைவாஸ் பக்கம் தான் வரணும். பிகாஸ் வந்து தமிழ் தலைவாஸ் நேத்தி வந்து சென்னையில மீட் போச்சுன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். எஸ், அந்த மீட்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. யார் கேப்டனா இருப்பா? திரும்பவும் சொல்றேன், தமிழ்ல பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க. சாகர் ராத்தியை தான் திரும்பவும் கேப்டனா அப்பாயிண்ட் ஏன்டா தமிழ்ல போடுறீங்க? இப்ப என்ன போடுறது? நம்ம சொல்றதுக்கு என்ன மரியாதை இருக்கு? நம்ம திட்டமாட்டாங்க. சாகர் ராத்தி தான் கிளிக்கிங் பாயிண்ட். ஓகே, சாகர் ராத்தியை தான் போட்டிருக்காங்க. சோ அடுத்து வைஸ் கேப்டனா வந்து சச்சின் தன்வர் இருக்காரு. அவர் கூட வந்து இன்னொருத்தர் யாரை போட்டாங்க? சாஹில் குலியா. இவங்க 2 பேரையும் போட்டிருக்காங்க. ஒரு டிஃபெண்டர் கையில வந்து ஒரு கேப்டன்சியை கையில கொடுத்து அமைச்சிருக்காங்க. இந்த வச்சுங்க சாகர் ராத்தின்னு சொல்லிட்டு. பட் தமிழ் தலைவருக்கு ஒரு நல்ல மூவா தான் பாக்குறேன். நான் எங்க சச்சின் தான் கேப்டனா போட்டுருவாங்கன்னு நினைச்சேன். இல்ல, சச்சின் கேப்டனா இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான். இல்ல, இது அந்தர் பல்ட்டினே வீடியோ பேசும்போது சச்சின் தான் கேப்டனா வேணும் சண்டை பிடிச்சிங்க. இல்லண்ணா, நீங்க கேட்ட கேள்வி அங்க கேட்டிருந்தாங்க பிரஸ் மீட்ல. என்ன அப்படின்னா, எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு சாகர் ராத்திக்கு நீங்க கேப்டன்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் அண்ணா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. டிஃபெண்டர் டீம் பிளேயர்ஸ் கூட வந்து கோஆர்டினேட் பண்ண முடியும். அண்ட் இப்ப இருக்கிற தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ்ல இவர் தான் சீனியர் பிளேயர். அப்படி இருக்கிறப்போ சாகர் ராத்திக்கு தான் கொடுக்கணும் நாங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. அண்ட் நிறைய பேருக்கு வைஸ் கேப்டன் 2 பேர் அப்பாயின்ட் பண்ணது தமிழ் தலைவாஸ் மட்டும் தான். எதுக்கு 2 வைஸ் கேப்டன் அதெல்லாம் கேட்டாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இல்லாட்டியும் இன்னொருத்தரோட லீடர்ஷிப் குவாலிட்டி இங்க ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கு. 2 பேருமே சச்சின் தன்வருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சாஹில் குலியாவுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறதால கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையான ரீசன் என்ன தெரியுமா? சச்சின் தன்வர் வந்து அதிக அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டாங்க. கேப்டன்சிக்கு அவர் ஒரு கண்டனரா இருந்தார் இல்லையா? சோ அவர் டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன்சி. சாஹில் குலியா லாஸ்ட் சீசன் வைஸ் கேப்டன், அவருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். எல்லா பிளானையும் வந்து சேர் அண்ணாவோட இவன் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கான். சேர் அண்ணா, உதயகுமார் அண்ணா அவர் கூட சொல்ற அவர் இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசை, பட் முடியல. கான்டாக்ட் இருந்தா கமலப்படா குறும்பன அமிச்சா நான் வாங்கிட்டு சொல்றேன். அந்த கான்டாக்ட் சரி, ஓகே. தஞ்சாவூர் தானே அவரு? அவ்வளவுதான், அதுக்காக தான் சொல்றேன். 2 பேரும் ஒரே ஊர் தானே. குருமன் அவரும் தஞ்சாவூர் தானே. ஓகே, பாத்துக்கலாம். சரி, ஓகே. ஓவராலா தமிழ் தலைவாஸ் வந்து இது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். அதாவது நேத்து வீடியோல சந்திரன் ரஞ்சித் அண்ட் மாசான. ஆமா, புதுசா வந்திருக்காங்க. 2 பேரையும் உள்ள எடுக்க முடியுமா ஸ்குவாடுக்குள்ள அப்படின்னு எடுத்துட்டாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு டீம் இருக்காங்க, ஐபிஎல் டீம் இருக்காங்க அப்படின்னா இங்க நெட் பவுலரா கூட்டு வருவாங்கல்ல, அப்படிதான் இப்போ இருக்காங்க. பிராக்டிஸ்க்கு உள்ள வர மாட்டாங்களா? அப்ப அதுதான், அதை பத்தி சேரானா டீடைல் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நாங்க அப்ரூவலுக்கு அமிச்சிருக்கோம் 2 பேரோட பேரையும். சோ இப்போ நாங்க அவங்களை எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. பட் அப்ரூவல் வந்தவர் தான் சென்னை சூப்பர் கிங் இன்னைக்கு ஸ்டார் பிளேயர் ஆயிட்டாரு. அது மாதிரி ஆகலாம். ரஞ்சித் அண்ணா ஆல்ரெடி ஸ்டார் பிளேயர் தான். அவர் வந்து ப்ரீ சீசன் கேம்ப்ல வந்து பிராக்டிஸ்ல இருக்காரு. சோ அப்ரூவலுக்கு அமிச்சிருக்காங்க. அப்ரூவல் வந்துச்சு அப்படின்னா சந்திரன் ரஞ்சித்தும் அபிஷியல் ஆயிடுவாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற தகவல். ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா, ஏன்னா ஆல்ரெடி இருந்த ராம்குமார் மாயாண்டியும் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு இன்ஜுரி காரணமா. அப்படிங்கும்போது இப்போதைக்கு தமிழ் தலைவாசல இருக்கிற ஒரே தமிழ்நாடு பிளேயர் அபிஷேக் தான். அபிஷேக் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு, நீங்க ரொம்ப அவசரப்படுவீங்களே, அதுக்கு என்னதான் பண்ணிருக்கீங்க? அவசரப்பட்டு பதில் சொல்லிருப்பாரு. அதுக்குமே பொறுமையா சொல்லணும். ரொம்ப பொறுமையா கிளியரா பதில் சொன்னாரு. என்ன அப்படின்னா, இப்போ சேரானாவோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்திருக்காரு. நாம சொன்ன விஷயம் தான். சேரானா அதுக்கு அப்புறம் அபிஷேக மாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க வேற அபிஷேக பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இது பொறுமையா சொன்னவரு. அங்கேயும் பொறுமையா இருந்தா நல்லா இருக்கும். ஓவரால் தமிழ் தலைவாசல இருந்து 4 பிளேயர்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு பிரஸ் மீட்டுக்கு வந்திருந்தாங்க. மத்தவங்க எல்லாருமே கேரளாவில பிராக்டிஸ்ல இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எல்லா டீம்ஸுமே பிராக்டிஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டபாங் டெல்லி கேசியுமே தங்களோட பிராக்டிஸ் அப்படிங்கறத ப்ரீ சீசன் கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. சோ பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா டெஸ்ட் போறாங்க இல்லையா? சோ அதுல வந்து துலீப் டிராப்ல இருந்து சில பிளேயர்ஸ் போறாங்க. அதனால அவைலபிலிட்டியுமே ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால இப்ப உள்ள வரது யாரு அப்படின்ற மாதிரி கேள்விக்குறிகள் இருந்துட்டு இருந்துச்சா? நீயே சொல்லு பாப்போம். மயங்க் அகர்வால் என்ன பண்ண போறாரு? இந்தியா ஏல இருந்து இந்தியா டி வரைக்கும், அதாவது 4 ஸ்குவாட்லயுமே சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. இந்தியா ஏவை பொறுத்த வரைக்கும் கில்லு வந்து கிளம்பி போயிட்டாரு. நல்ல கேப்டனா இருக்கிற மயங்க் அகர்வாலை இப்போதைக்கு கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. கில்ல பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. நான் கில்ல பத்தி பேசவே இல்லையே. மயங்க் அகர்வால் நல்ல கேப்டன் தான் சொன்னேன். அது கில்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. நான் அர்த்தம் நான் சொல்லுவேன்ல. சரி, ஓகே. அடுத்த போட்டிக்காக மயங்க் அகர்வால் வந்து இந்தியா ஏக்கு கேப்டன் ஆகியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரதாப் சிங், எஸ்கே ரசீத், சாம்ஸ் முலானி அண்ட் ஆக்யூப் கான், இவங்கெல்லாம் தான் இப்போதைக்கு இந்தியா ஏ டீம்ல ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸா உள்ள ஆட் ஆன் ஆயிருக்காங்க. இப்ப பாரு, பி டீம் பக்கவா ஜெய்ஸ்வால் பண்ணிட்டு 2மே இம்பார்ட்டன்ட் பிளேயர் அங்க போறாங்க. அவங்களாம் ஆட போறாங்க. ஓகே, கில்லி எது போறா தெரியல, அது வேற விஷயம். இதுக்கு உள்ள யார் வர போறாரு பாத்தீங்கன்னா ரிங்கு சிங். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான பிளேயர், சம பினிஷரா இருந்தாரு. காணும் ரொம்ப நாளா அவர் உள்ள வராரு. அவர் வந்து பிரபு தேசாய் உள்ள வராரு. சுயாஸ் பிரபு தேசாய்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் உள்ள வராரு. ஆல்ரெடி ஐபிஎல்ல பாத்துருப்பாங்க. இமன்சு அப்படிங்கிற ஒரு பிளேயரையுமே இந்தியா பில ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள எடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இந்தியா சி டீம் பக்கம் வந்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாது. எல்லாரும் அப்படியே தான் இருக்காங்க. அன்சேஞ்ச்டு. டி பக்கம் வருவோம். இந்தியா டி பொறுத்த வரைக்கும் துஷார் தேஷ்பாண்டே வந்து ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. தூக்கிட்டாங்க. ரூல்ட் அவுட் தானே. அது அங்கதெல்லாம் தூக்க மாட்டாங்க. நல்ல பிளேயர் தானே.
அதுக்கு பதிலாக நிஷாந்த் சிந்து அண்ட் காவேரியப்பா அப்படிங்கிற 2 பிளேயர்ஸை உள்ள ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் 2வது துலீப் டிராஃபி செட்டுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஸ்குவாட் அப்டேட்டு. ஸோ இதுல உங்களோட தெரிஞ்ச இதுல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏதாச்சும் உள்ள வந்திருக்காங்களா? ரிங்கு சிங்